ஜானகி அம்மா அவர்களோட அறையில பெட்டி ஃபுல்லா தங்கமா இருந்திருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் சமீபத்தில வெளியாகி, சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிரபல பின்னணி பாடகியான ஜானகி அம்மாள் வயது மூப்பு காரணமாக சமீபத்தில இறந்து போயிருந்தாங்க. அவங்களோட மறைவுக்கு பிறகு தொடர்ந்து அவங்கள பத்தி நிறைய செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கு. மேலும் அவங்களுடன் பணியாற்றியவர்கள், அவங்கள பத்தி தெரிஞ்சவர்கள் நிறைய விஷயம் அவங்கள பத்தி சொல்லி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் மட்டும் இல்லாம அவங்க வீட்ல நடக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் கூட சோசியல் மீடியால வெளியாகி மிகப்பெரும் ஒரு வரவேற்பை ரசிகர்கள் மத்தியில பெறுது. அந்த வகையில சமீபத்திலே தெரிய வந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஜானகி அம்மா அவர்களோட ரூம சுத்தம் பண்ணும்போது, அங்க பெட்டி ஃபுல்லா ஏகப்பட்ட தங்கங்கள் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான். தங்கம் அப்படின்னா தங்க கட்டிகளோ, இல்ல தங்க நகைகளோ அப்படி கிடையாது. அவங்களுக்கு குடுக்கப்பட்ட கோல்டன் அவார்ட்ஸ் இருக்கும் இல்லையா? அது எல்லாத்தையுமே ஜானகி அம்மா ஒரு பெட்டியில போட்டு வச்சிருக்காங்க. 1 இல்ல, 2 இல்ல, கிட்டத்தட்ட 48,000 பாடல்கள் அவங்க பாடியிருக்காங்க. அதில ஏகப்பட்ட சூப்பர் ஹிட்ஸ் பாடல்கள் இருக்கு. அந்த பாடல்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அவார்ட்ஸும் கிடைச்சிருக்கு. இப்ப நம்ம ஊர்லலாம் எல்லாரும் அவார்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, அந்த டாலர் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி டாலர் வச்சு அவார்டு மட்டுமே கிட்டத்தட்ட 150க்கும் மேல வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம தங்கத்திலே ஆன நிறைய கிஃப்ட்ஸ வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருக்காங்க. நிறைய அவார்ட்ஸ் வந்து அவங்க வின் பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி வாங்குற அவார்டு எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ள எடுத்து வைப்பாங்களாமா. ஏன்னா, அது எல்லாமே அவங்களோட நினைவுகள், அவங்களோட வெற்றி சின்னம் அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டியில எடுத்து வைப்பாங்க. அண்ட் அந்த மாரி கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷத்துக்கு மேல இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. இந்த 40 வருஷமாவும் அவங்களுக்கு கிடைச்சிருந்த அத்தனை அவார்ட்ஸும், அத்தனை அந்த டாலர்ஸுமே வந்து அவங்க அந்த பெட்டிக்குள்ள ரொம்பவே பத்திரமா வச்சிருந்திருக்காங்க. அந்த ஒரு பெட்டி தான் சமீபத்தில அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ட்ட கிடைச்சிருக்கு. அண்ட் அந்த அவார்ட்ஸ் எல்லாமே மோஸ்ட்லி தங்கமா தான் இருந்திருக்கு. அண்ட் அப்படிப்பட்ட ஒரு தங்கம் தான் அவங்களோட வீட்டுக்குள்ள இருந்திருக்கு அப்படிங்கிற தகவல் சமீபத்தில வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, பிரபல இளம் இயக்குனரான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சமீபத்தில அவரோட ஆசைய பத்தி ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காரு. குறிப்பா நடிக்க வரத பத்தி ஒரு சில விஷயம் சொன்னாரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா, வீட்ல நான் சினிமாக்கு போறதுக்கு பத்தி பேசின உடனேயே எல்லாருமே எனக்கு பாசிட்டிவ் சப்போர்ட் தான் குடுத்தாங்க. அண்ட் அதே மாரி சிக்மா கதையுமே நான் நல்லபடியா பண்ணி முடிச்சுட்டேன். இப்ப என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாவே சிக்மா படத்த நல்லபடியா வெளியிடணும். அது ரசிகர்களுக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறது தான். அண்ட் அதுக்கப்புறம் தான் நான் நடிப்ப பத்தி யோசிக்க போறேன். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, பிரதீப் ரங்கநாதனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலி அபிஷன் ஜீவனாக இருக்கட்டும், இவங்க எல்லாமே ஃபர்ஸ்ட்டு தங்கள ஒரு டைரக்டரா முத்திரை பதிச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து ஆக்டர் ஆகியிருந்தாங்க. ஸோ அந்த மெத்தட் வந்து எனக்கு உண்மையிலேயே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ சிக்மா படத்தின் மூலியமா ஒரு நல்ல டைரக்டரா நான் ஓப்பன் அப் ஆகிட்டு, அதுக்கப்புறம் தான் நானுமே வந்து சினிமால நடிக்கலாங்கிற ஐடியால இருக்கேன் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தாரு. தளபதி அவர்களோட வாரிசு நடிப்பு சொல்லவா வேணும். ஸோ கண்டிப்பா இவருக்கு ரசிகர்கள் மிகப்பெரிய ஒரு ஆதரவு குடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அவரோட பதில பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.